உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, அநேகமாக இந்த அரசாங்க ஜாப், அடுத்தது மேத்ஸ் பாடம், இந்த ரெண்டாலையும் கனவேருடைய வாழ்க்கை கெட்டது என்றதை நான் ஒரு சிந்தனையை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள இந்த நேரத்தில் விரும்புகிறேன். என்னுடைய சேனலுக்கூடாக மீண்டும் என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுகின்ற உங்களை எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த ஓயலிலே அந்த காலத்தில் எங்களை சொல்கிறேன் நான், எங்களோட காலத்தில் வந்து மெர்ஸ் இல்லாத ஆக்கள் ஏ லெவல் படிக்கல, அது ரெண்டாம் தினம் எடுத்து கொடுக்குறது. அப்போ அதாலேயே கனவேருக்கு வெறுத்து ஏ லெவலோட விட்டு ஓ லெவலோட அப்படியே போய் அங்கால கனவேலையில் செய்கிறவங்க சில பேர் எடுத்து கொடுத்து வந்த ஆக்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்தது ஒன்று என்னென்றால், இந்த அரசாங்க ஜொப்பை பார்த்து கொண்டு வந்து நான் நினைக்கிறேன் அநேகமான இடங்களில் பெண்களுக்கு அதிகமான வயது போய்விட்டது, திருமணம் இல்லை. அதே மாதிரி ஆண்களுக்கும் வயது போய் திருமணம் இல்லாமல் இருந்த ஆக்களும் இருக்கிறாங்க. அப்படி திருமணம் இல்லாமல் இருந்தவங்கள் என்றாலும் அவங்க வாழ்க்கையில் பொருளாதாரங்கள் வசதிகளுடன் நல்ல நல்ல இடங்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மெட்ஸ் இல்லாமல் வந்த ஆக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களும் வந்து நல்ல டேலண்டாக இப்போ வெளிநாடுகளில் பிஸ்னஸ் மேனாக அவங்களுக்கு கீழே பட்டதாரிகள் 2 வேலை செய்கிற அளவில் அவங்க இருக்கிறாங்க. அநேகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் ஒன்றும் இருக்காது, ஆனால் அவங்கள் பிஸ்மாக இது உங்களுக்கு பயனுள்ள கருத்தாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சரி, நான் எத்தனையோ மாணவர்களுக்கு இந்த மெட்ஸ் இல்லைன்றதுக்காக ஏ லெவல் செய்ய முடியாமல் இன்றைக்கெல்லாம் உயர் அதிகாரியாக இருக்கிறாங்க. அதான் ஒரு கதை ஒன்று இருக்கிறது. ஒரு ஸ்கூலில் கேர்டேக்கராக ஒரு மாணவன் ஒரு வேலைக்கு வரார். அப்பொழுது அவரை கையெழுத்து வைக்க சொல்கிறாங்க. இன்டர்வியூ பேனலில் அவர் கையெழுத்து வைக்க தெரியான்னு சொல்கிறார். அப்போ உங்களுக்கு என்ன நீங்கள் வேலை தர்றேன்ட்டு அவருக்கு வேலை இல்லை. அவர் அப்படியே அது விரக்தியோட போய் பெரிய ஒரு கடை ஒன்று தொடங்கி பெரிய முதலாளி ஆகிட்டார். அதுக்கு பிறகு பாடசாலை நிர்வாகங்கள் பாடசாலை நிதி சேகரிக்க போகிறாங்க. போயிட்டால் உடனடியாக இவர் ஒரு செக் கொண்டு கொடுக்குறாரு, உங்களுக்கு வேணுமான அமௌண்ட்டை நீங்கள் வச்சிடுங்க. அப்பொழுது திகச்சிட்டாங்க. தம்பி நீ யார் ஐயா இவ்வளவுன்னு சொல்லத்தான் சொன்னார். கையெழுத்து ஒன்று வைக்கணுமே நீங்கள் அவர்கிட்ட செக்கில் கேட்க, எனக்கு கையெழுத்து வைக்க தெரியாது. கையெழுத்து எனக்கு வைக்க தெரிஞ்சிருந்தால் நான் இன்றைக்கு உங்களுக்கு இவ்வளவு பொறுமதியான செக்கும் காசை கூட தந்திருக்க முடியாது. ஏனென்றால் அந்த நேரத்தில் உங்களோட பாடசாலைக்கு நான் கேர்டேக்கர் வரும்பொழுது கையெழுத்து வைக்க தெரியாதுன்றே என்ன நீங்கள் வெளியில் அனுப்பிட்டீங்கள். அதனால் எனக்கு இப்போவும் அது தெரியாதுன்னு சொன்னாராம். பார்த்தீங்களா? ஆகவே நீங்கள் நம்புங்க, உங்களை முதல் நம்புங்க, கான்ஃபிடெண்ட்டாக வளர்த்து கொள்ளுங்க. அடுத்தது இறைவனை நம்புங்க. சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுது அடுத்த ஸ்டெப்ஸை பாருங்கள். நீங்களாக யோசித்து போட்டு ஒரு ஸ்டெப்ஸ் எடுங்க, லைஃப்பில் எங்கேயோ போவீங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். சரிதான? காலத்தை பயிர் செய்யுங்க. காட் பிளஸ் யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோட வாங்க. இந்த சிந்தனை பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. குட் லக்.